ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் நேஷனல் ஹைவே 716. இங்க இருந்து டுவர்ட்ஸ் திருவள்ளூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க, சின்ன திருத்தம். இந்த பஸ் ஸ்டாண்டை மார்ச்ல ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த சைட்ல நம்ம ரைட்ல போனோம்னா திருவள்ளூர் ஊருக்கு போகலாம். அங்கதான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால புதுசா இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு 5 ஏக்கர் பரப்பளவுல ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதனால அந்த ரோடு ரொம்ப சின்ன ரோடா இருக்குது. இப்போ நம்ம திருவள்ளூர்ல இருந்து ஊத்துக்கோட்டை போற ரோட்ல போயிட்டு இருக்கோம். இந்த லொகேஷன்ல தான் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து, அதாவது இந்த பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்க்குள்ளே அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் பார்த்துட்டோம். வேடங்கநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் லொக்கேட் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 5.5 ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வர இந்த வழிதான் வந்து நகர பேருந்துகளுக்கான வழி. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நகர பேருந்துகளை நிற்கிற அளவுல நம்மளுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எம்டிசிக்கு தனியா, அப்புறம் டிஎன்எஸ்டிசிக்கு தனியா தனித்தனி இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த நகர பேருந்துகள் நிற்கிற இடத்துல இங்க நம்மளுக்கு எதிர்த்தாவிலே வந்து டாய்லெட் பாத்ரூம்ஸ் அவைலபிளா இருக்குது. லேடிஸ்க்கு தனியா இருக்கு, ஜென்ஸுக்கும் தனியா இருக்குது. வாங்க இப்போ அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இது வந்து பெண்களுக்கான கழிப்பறை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுல்லா ரெடியா இருக்குது. பட் நிறைய டஸ்டா இருக்குது. அதெல்லாம் இன்னும் கிளீனே பண்ணல. பார்த்தீங்கன்னா அந்த வாஷ் பேஷனும் ஃபுல்லா டஸ்டா இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சைடு அந்த ரெஸ்ட் ரூமும் நம்மளுக்கு ரொம்ப டஸ்டா இருக்கிறத பார்க்க முடியும். இது அந்த பக்கம் பஸ் நிற்கிற அந்த பே, அது ஃபுல்லா பார்க்குறோம். இந்த சைடு ஆண்களுக்கான கழிப்பறை. இதுல வந்து தனியா யூரின் போறதுக்கு தனியா, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இதுவும் தனியா கொடுத்துருக்காங்க. பட் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்டா தான் இருக்குது. அந்த வாஷ் பேஷன் எல்லாமே டஸ்டா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபுல்லாவே ரெடியா இருக்குது. பட் அதை யூஸ் பண்ணுற அளவுல இன்னும் கிளீன் பண்ணல. வாங்க இந்த நகர பேருந்துகள் நிற்கும் பேருந்து நிலையத்தை சுத்தி பார்த்துட்டு வரலாம். இந்த பேருந்து நிலையத்தோட மேற்கூரை வந்து முழுவதுமே காங்கிரீட்ல போட்டிருக்காங்க. கீழே வந்து மக்கள் இருக்கிறதுக்காக சில இருக்கைகள் இருக்குது. இடது பக்கம் வந்து இந்த சின்ன சின்ன செடிகள் வச்சிருக்காங்க. இந்த மேற்கூரைக்கு மேல நகர பேருந்து நிலையம் அப்படின்ட்டு போர்டு வச்சிருக்காங்க. வாங்க அந்த இருக்கைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பக்கத்துல போய் காட்டுறேன். இதுல வந்து கீழே வந்து ஒரு காங்கிரீட்ல போட்டிருக்காங்க. அது மேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்ல போட்டிருக்காங்க. பளபளன்னு சூப்பரா இருக்குது. இந்த ஒவ்வொரு தூண்களுக்கு நடுவுலையுமே கிட்டத்தட்ட 3 இருக்கைகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இருக்கையில 3ல இருந்து 5 பேர் இருக்கிற அளவுல நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நகர பேருந்துகள் வெளியே போறதுக்கான வழி. இந்த நகர பேருந்து இருக்கிற இடத்துல கடைசிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியான கழிப்பறை இருக்குது. பட் இதுவுமே இன்னும் கிளீன் பண்ணல. எல்லாமே ரெடியா இருக்குது. பட் வந்து ஃபுல்லாவே டஸ்டா இருக்குது. இந்த பேருந்து நிலையத்துல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிற இடத்துல பிரம்மாண்டமா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் தான். தொடர்ந்து பல கடைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம இருக்கிறது நகர பேருந்துகள் நிற்கும் இடம். இது பக்கத்துல வந்து நிறைய கடைகள் இருக்கிறத பார்க்க முடியும். இங்க இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியா வந்து அந்த சைடு எஸ்இடிசி பஸ் நிற்கும். அந்த இடத்துக்கு நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இதுல வந்து வெயிட் பண்றதுக்காக நிறைய சேர்ஸ் அங்க போடுறத பார்க்க முடியுது. இன்னும் நிறைய சேர்ஸஸ் போடுறதுக்காக அங்க ரெடியா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. வாங்க இப்போ வந்து அந்த எம்டிசி பஸ்ஸஸ் அப்புறம் வந்து எஸ்இடிசி பஸ்ஸஸ்லாம் வந்து வேற ஒரு வழியா தான் உள்ள போக முடியும். அது எப்படின்னு போய் பார்க்கலாம். எம்டிசி மற்றும் எஸ்இடிசி பஸ்ஸஸ் இந்த பேருந்து நிலையத்துக்கு இந்த வழியா தான் உள்ள போக முடியும். இந்த பேருந்து நிலையத்துக்கு உள்ள போற வழி வந்து நல்லா பிரம்மாண்டமா இருக்குது. இந்த பேருந்து நிலையத்துல இங்கதான் வந்து எஸ்இடிசி பஸ்ஸஸ் நிற்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுல ஒவ்வொரு நிறுத்தத்திலையும் அந்த ரூட் நேம் எழுதி வச்சிருக்காங்க. அதுல வந்து அரக்கோணம், பெங்களூர், திருத்தணி, திருப்பதி,
செங்கல்பட்டு அப்படின்ட்டு வரிசையாக இருக்கிறதுனால இதில் வந்து ஃபுல்லாகவே எஸ்சிடிசி நிற்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து போகும்போது ஊத்துக்கோட்டை மாதவரம் ரூட் நேம் நம்மளால பார்க்க முடியுது. கீழே வந்து நிறைய கடைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. பேருந்துக்கு காத்திருக்கும் மக்கள் இருப்பதற்காக அங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான இருக்கைகளும் போட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த பேருந்து நிலையத்தின் மேற்கூரை முழுவதுமே காங்கிரீட்டால் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த லொக்கேஷனில் தான் எம்டிசி பஸ்ஸஸ் நிற்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த ரூட் ஃபுல்லாகவுமே எம்டிசி பஸ்ஸஸ்க்குரிய ரூட் நேம் தான் போட்டிருந்தாங்க. டி நகர், பூவிருந்தமல்லி, கோயம்பேடு, கீழம்பாக்கம், ஆவடி அப்படின்ட்டு அந்த ரூட்டு போட்டிருந்ததுனால இது ஃபுல்லாகவுமே எம்டிசி பஸ்ஸஸ் நிற்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த எம்டிசி பஸ்ஸஸ் நிறுத்தத்துக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கடைகள் நான் போகும்போது பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு சில நாட்களில் இது திறக்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியாளர் கவிதா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க 10ஆம் தேதியிலிருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் பஸ்கள் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அடுத்த ஒரு சில நாட்களில் இங்கே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறத நம்மளால பார்க்க முடியும். எஸ்இடிசி மற்றும் எம்டிசி பஸ்ஸஸ் வெளியே போகிற வழி இதுதான். இதில் ரைட் சைடில் நம்மளுக்கு நிறைய இடம் இருக்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் ரெண்டும் இங்கே தான் வரப்போகுது. இந்த பேருந்து நிலையத்தில் கார் மற்றும் பைக் பார்க்கிங் வந்து கவர்டு பார்க்கிங் இல்லை, முழுவதுமே திறந்த வழி பார்க்கிங் தான். வாங்க இந்த பேருந்து நிலையத்தில் வேற என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து உள்ளே என்ட்ரானோடனே நம்மளுக்கு ரைட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புற்களாக தான் இருக்குது. அதை சுற்றி மரங்கள் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறையா பூஞ்செடி அங்கங்கே வச்சுருந்தாங்க. பட் இப்போ தான் வச்சுருக்காங்க. எப்படியும் 3-4 மந்த்ஸ் ஆகும் ஓரளவு வளர்ந்து வர்றதுக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டோட ஃப்ரண்ட் வியூ செம மாசாக இருக்குது. இதில் சாண்டில் மற்றும் ப்ரௌன் கலரில் அலுமினியம் ஃப்ரேம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு ராயல் லுக் காட்டுற அளவில் ப்ளூ கலர் கிளாஸ் ஃப்ரேம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் ஸ்டெப்ஸ், அதாவது முதல் மாடி போகிறதுக்காக ஸ்டெப்ஸ் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. ரைட் சைடில் சின்ன சின்ன அறைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாமே ஷாப்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் உணவகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் ஹோட்டல் எதுவும் வருமா, இல்லைன்னா மக்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்குரிய இடமா அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபுல் பஸ் ஸ்டாண்டோட மேப் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கீழே அதில் எம்டிசி பஸ்ஸஸ், அப்புறம் எஸ்சிடிசி பஸ்ஸஸ், அந்த பக்கத்தில் பார்க்கிங், சுற்றி அந்த க்ரீனாக கொடுத்துருக்குது, அங்கங்கே மரம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே சில கடைகள், எல்லா பக்கமுமே கடைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து போகும்போது இந்த எம்டிசி பேருந்து நிலையத்துக்காக இந்த மெம்பரின் ஷீட்டால் போட்ட மேற்கூரை பார்க்க முடியுது. இந்த சைடு அந்த எஸ்சிடிசிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்டாலான மேற்கூரையை பார்க்க முடியுது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குண்டே வெளியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில எலக்ட்ரிக்கல் வேலைகளும் போயிட்டு இருந்தது. இன்னைக்குள்ள இந்த எல்லா வேலைகளும் முடிஞ்சு நாளைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். வாங்க இந்த எம்டிசி பஸ் ஸ்டாப்பை கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு வரலாம். அப்படியே போகும்போது இதில் வந்து பேருந்து மேலாளருக்குரிய ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வாங்க என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து இந்த சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கடை வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே பேர் எழுதியிருந்தாங்க. பட் இதில் பேர் எதுவுமே எழுதாமல் இருந்தது. அதனால் எதாவது பேர் எழுதுலையோ அதெல்லாம் கடை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முதல் மாடியிலையும் சில ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம். அதாவது எம்டிசி, எஸ்இடிசி பஸ்ஸஸ் டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ்க்கு தனித்தனியான ஓய்வு அறைகள் கொடுத்துருக்காங்க. அங்கே அதையும் போய் பார்ப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரதுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு அது ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் இல்லை. லெஃப்ட் பக்கத்திலே பெண்களுக்கான கழிவறை இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் அந்த சைடு ஆண்களுக்குரிய கழிவறைகள் இருக்குது. அதையும் நம்ம வரும்போது பார்க்கலாம். இந்த பிளேசஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேபி வெயிட்டிங் பிளேஸ் மாதிரி இருக்குது. இதை திறந்து போகும்போது இங்கே தான் வந்து அந்த டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு சில ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து ஒரு ஆண்களுக்கான கழிவறை இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டும் இருக்குது. பட் இப்போதைக்கு அது ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் இல்லை. இது ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க கீழே போய் பார்ப்போம் இனிமேல். கீழேயுமே நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. பட் ஆனால் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் செக் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து கடைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் வந்து ஈபிக்காக தனியாக ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பாலூட்டும் தாய்மார்களுக்காக தனியாக ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் ஏடிஎம்காக தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஏடிஎம் ரூம் பக்கத்துலேயே வந்து ரிசர்வேஷன் கவுண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து அந்த கவுண்டரில் ஒர்க் பண்ணுறவங்க என்ட்ரு ஆகுறது, டிக்கெட் வாங்குறதுக்கு நம்ம அந்த சைடு தான் வரணும். இதுலேயும் ஒரு சில ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக. இந்த பிளேஸ் வந்து காத்திருக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பக்கம் மட்டும்தான் வழி கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து இங்கேருந்து நகர்ப்புற பேருந்தில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம் சுற்றி தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் மழை பெஞ்சா தண்ணி உள்ள வர மாதிரி இருக்குது. ஃபியூச்சரில் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி எதுவும் பிளான் வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரியல. நான் வரும்போது மழை இல்லை. பட் கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய மழையாகவே பெஞ்சிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் இந்த புது பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட்டு பழைய பஸ் ஸ்டாண்டோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வருவோம். ஹோப் இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த புது பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக பழைய பஸ் ஸ்டாண்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் திருவள்ளூர் பக்கத்தில் வரலன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். இந்த புது பஸ் ஸ்டாண்டில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வந்து அதாவது எம்டிசி பஸ்ஸஸ், எஸ்சிடிசி பஸ்ஸஸ் உள்ளே போகிறதுக்கு ஒன்று, வெளியே வரதுக்கு ஒன்று, அதுபோக நகர பேருந்துகள் உள்ளே போகிறதுக்கு ஒன்று, வெளியே வரதுக்கு ஒன்று அப்படின்ட்டு மொத்தம் 4 என்ட்ரி எக்ஸிட் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸில் இந்த ரோட்டில் வந்து ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால அதில் வந்து இப்போ வழி ரொம்ப சின்ன வழியாக தான் இருக்குது. பட் இந்த பஸ் ஸ்டாண்டை இங்கே மாற்றுற பட்சத்தில் அந்த வழி சின்னதாக இருக்கிறதுனால இதில் டிராஃபிக் நிறையா வர்றதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு மேலே போகிறது தான் NH 716. அங்கேருந்து தான் நம்ம வந்து இந்த ஜேர்னியை தொடங்கணும். இப்போ வந்து ஊத்துக்கோட்டை டு திருவள்ளூர் போகிற வழியில் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் திருவள்ளூர் நோக்கி. இதுலேயுமே இந்த ரோடை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக வேலைகள் போயிட்டு இருந்தது. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு இங்கே மாற போகிறதுனால இந்த ரோடு ஏற்கனவே சின்ன ரோடாக இருக்குது. இதில் வந்து போக்குவரத்து அதிகமாகும் அப்படிங்கிறதுனால இந்த ரோடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குரிய வேலைகள் போயிட்டு இருக்குது. பட் வேகமாக தான் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அடுத்த 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே இது முடியும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம திருவள்ளூர் ஊருக்குள்ள நுழைய போகிறோம். நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரோடு தான் வந்து திருவள்ளூர் டு திருத்தணி திருப்பதி போகிற ரோடு. இப்போ நம்ம அந்த ரோட்டில் தான் போய் ஜாயின் பண்ணுறோம். இதில் லெஃப்டில் போனோம்னா நம்ம திருவள்ளூரை நோக்கி போகலாம். ரைட்ஸில் போனோம்னா திருத்தணி திருப்பதி போகிற வழி. வாங்க தொடர்ந்து இந்த திருவள்ளூர் ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த திருவள்ளூரில் இதுதான் வந்து பிரதான சாலை அப்படிங்கிறதுனால இங்கே ஃபுல்லாகவே கூட்டம் நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இங்கே ஒரு கோர்ட்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங்ஸ்க்காக நிறைய கடைகள், அப்புறம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து இந்த ரோட்டில் தான் இருக்குது. அதனால் பீக் ஹவர்ஸில் இந்த ரோட்டில் டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இப்போ நம்ம திருவள்ளூர் மெயின் ஜங்ஷன் வந்துட்டோம். இதில் வந்து ஜஸ்ட்டு ரைட் எடுத்தோம். இது வந்து ஒரு 3 ரோடு மொத்தமாக ஜாயின் பண்ணுற இடம். இதில் ரைட் எடுத்தோன்னா டுவர்ட்ஸ் சென்னை நோக்கி போகிற வழி. அதாவது நேராக போனோன்னா மணவாளன் நகர், அதை தாண்டி பூந்தமல்லி போய் போகலாம். அந்த ரோட்டில் லெஃப்ட் எடுத்தனால நம்ம போயிட்டு இருக்க இந்த ரோடு வந்து ராஜீவ்காந்தி சாலை. இங்கே தான் வந்து திருவள்ளூரில் இருந்தால் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த 2வது அரசு மரத்துக்கு அடியில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது உள்ள என்ட்ராகிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டுமே ரொம்ப சின்னது தான். பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா. பட் அதிகபட்சம் இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 பஸ் தான் நிற்க முடியும். இப்போ நம்ம உள்ளே பார்க்கும்போதே இந்த பக்கம் 4 நிற்குது. வாங்க அந்த பக்கம் எத்தனை பஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் சின்ன மழை தான் பெஞ்சுது. அதுக்குள்ளே இந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே தண்ணியாகி போச்சு. மேபி மழை கொஞ்சம் பெருசாக இருந்தால் இது ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இருக்கிறது ரொம்ப பள்ளமாக இருக்குது. இதை சுற்றி எல்லா இடமும் மேடாக தான் இருந்தது.
ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பஸ் நிற்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸிட் ஆகிற இடமும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே மக்களோட க்ரௌடும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே கண்டிப்பாக புது பஸ் ஸ்டாண்ட் வேணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேவையாக இருந்தது. ஸோ ஃபைனலி அடுத்த ஒரு சில நாட்களில் இந்த திருவள்ளூருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. ஹோப் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை போல் பல பயனுள்ள தகவலை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சுங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.